திமுகவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தலாமா? ராகுல் யோசனை. சில முக்கிய தலைவர்களை ஓரிரு வாரங்களில் தமிழகத்திற்கு அனுப்புவோம் என்றும் நிதின் நவீனும் அமித்ஷாவும் உறுதி அளித்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் இனி நாங்கள் தமிழகத்தின் மீது தான் கான்சென்ட்ரேட் பண்ண போறோங்கிற ஒரு கருத்து உருவாகியது என்பதுதான் முக்கியம். சீனிவாசன், இங்க இருக்கவங்கள யாராவது அந்த பக்கம் போனா தாராளமா போகலாம் அமித்ஷா சொன்னதாக நான் கேள்விப்படுறேன். சீனிவாசன், என்ன ஆயிருக்குன்னா திரிணாமுல் காங்கிரஸ்லயே மம்தா தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் இந்தி கூட்டணியில் இருக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் 21 எம்பிக்கள் குழு என்டிஏ பக்கத்தில் இருக்கிறது. ஏல் யூனிவர்சிட்டிக்கு விஜய் போகிறார். போய் அங்க ஏதேனும் உரை நிகழ்த்த போகிறாரா? क्वेश्चन आंसर सेशन அட்ரஸ் இருக்க போச்சுனா கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல். இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. தேசிய அரசியலில் அதிகம் வெளியில் வராத பகுதிகளை தருவதில் வல்லவரான பத்திரிகை உலக ஜாம்பவான் டெல்லியார் ராஜகோபாலன் இப்போது நம்மோடு இணைகிறார். வணக்கம் ராஜகோபாலன். நமஸ்காரம் சீனிவாசன். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். சார், டெல்லியில என்ன சார் விசேஷம்? குறிப்பா சொல்லக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க சார். தாங்கள் கேட்டதற்கு ஒரே ஒரு பதில். சோனியா காந்தி அம்மையாருடைய நிலைப்பாட்டில் இருந்து ராகுல் காந்தி விலகி இருந்தார். இப்பொழுது ராகுல் காந்தி ஒப்புக்கொண்டு விட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்தி கூட்டணியில் மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை செய்ய ஆரம்பிக்கலாம் என்றெல்லாம். அதுதான் முக்கியமான செய்தி சீனிவாசன். இன்று பல ஆங்கில இந்தி பத்திரிகைகளில் டெல்லியில் பிரசுரமாக்கி இருக்கக்கூடிய செய்தி, திமுகவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தலாமா? ராகுல் யோசனை. இதனுடைய பின்னணி நீங்க தெரிஞ்சுக்கணும் சீனிவாசன். அகிலேஷ் யாதவும் தேஜஸ்வி யாதவும் சஞ்சய் ரவுத்தும் டெல்லியில நடந்த இந்தி கூட்டணி மீட்டிங்ல ராகுல் காந்தி நேரம் கேட்டாங்க, ஏன் திமுகவை விட்டேன்னு. ராகுல் காந்தி பதில் சொன்னார். அப்போ ராகுல் காந்தி பதில் சொன்னதுக்கு முன்னாடி சோனியாவை பார்த்தார். சோனியாவை ராகுல் காந்தி பார்த்த போது ராகுல் காந்தியுடைய முகம் சிவந்தது. அதுல ராகுல் காந்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார், எப்படி எப்படி பண்ண. நீங்க திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் சண்டை இருந்ததுன்னா இந்தி கூட்டணியிலேருந்து அவர் எடுக்கிறதுக்கு பண்ணாங்க. அவரே தான் வெளில போனார். அவர் வெளில போனான்னு நீங்க மொத்த நாள் அங்க போனீங்க என்றெல்லாம் குறுக்கு கேள்விகள் கேட்ட பொழுது அவர் பதில் சொல்லாமல் இருந்தார். அகிலேஷ் யாதவுக்கு தான் அதுக்கு தலைமை எடுத்தார். ஒன்று. இரண்டாவது, அந்த கூட்டத்திலிருந்து தமிழ் வெற்றி கழகத்துடன் போக வேண்டாம் என்ற எண்ணம் அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், சஞ்சய் ரவுத், ஓமர் அப்துல்லா இவர்களுக்கெல்லாம் இருந்தா என்றால் இருந்தது. அது ஒரு குழப்பமான நிலைமை. அதனால்தான் விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சர் அங்கு அந்த கூட்டத்திற்கு அவாய்ட் பண்ணார். இதுதான் சிம்பிள் சீனிவாசன். ராகுல் காந்தி ஏன் திருப்பி திமுகவோட வரணும்னு பாக்குறார்? அதனுடைய வீழ்ச்சிகள், அதனுடைய ஒரு சப்ஸ்டன்ஸ் வரக்கூடிய நகராட்சி தேர்தலில் மீண்டும் இருக்கணுமா? அப்போ திமுகவோட காங்கிரஸ் போச்சுன்னா காங்கிரஸ் 2 மந்திரி இருக்காள். விஜய் அவருக்கு என்ன ஆகுது? இல்லை 2029 தேர்தலில் போனாங்கன்னா மாத்திக்கினா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிய அப்ப என்ன போகுது? இதெல்லாம் திமுகவிலிருந்து என்ன சம்மதமா அல்லது காங்கிரஸ் இருந்து சம்மதம்? இது ஒரு பெரிய குழப்ப நிலை அன்று உருவாக்கியது சீனிவாசன். அதுதான் பெரிய ஸ்டோரி சீனிவாசன். இது என்ன சார் இது கான்ட்ரடிக்ஷன் சீனிவாசன்? தமிழக கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் வெளில வந்துட்டா சீனிவாசன். திமுக கூட்டணியில் இல்லைன்னு சொல்லி பிளாங்கெட்டா சொல்லிட்டா. திமுக கூட்டணியில் இன்றுள்ள சூழலில் இடம்பெற இயலாது. போதுமா? திமுக கூட்டணி என்றே ஒன்று இல்லை. திமுக கூட்டணி நாங்க இருக்கிற மாதிரி என்றது இல்லை. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது இப்போது இல்லை. ப. சிதம்பரம் விஜய் பார்க்கும்பொழுது திமுக இந்த கூட்டணியில் தொடர்கிறது என்று சொல்றார். அப்புறம் 5 வருஷம் நீடிக்கும் என்று சொல்லுகிறார் தாவேக ஆட்சி. இந்த கான்ட்ரடிக்ஷன் பார்த்து எந்த குழப்பம் ஏன் இந்த மாதிரி இருக்கு? டிஎம்கேயை தீய சக்தின்னு சொல்லித்தான் தாவேக தேர்தலில் போட்டியிட்டது. கரெக்ட் கரெக்ட். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. டிஎம்கேக்கும் தாவேகாவுக்கும் இடையில எலியும் பூனைக்குமான ஒரு போட்டி இருக்கிறது. நீங்க இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தரத்தான் சூஸ் பண்ண முடியும். ஒரே டயத்துல 2 பேர் சைட்லயும் நீங்க இருக்க முடியாது.
நீங்க வந்து டிஎம்கேயோட ஒட்டி உறவாடணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா தாவேக்காவை விட்டு விலகணும், அப்படித்தான் வர முடியும். ஆனால் தாவேக்காவுடைய ஆட்சியில 2 காங்கிரஸ்காரங்க மினிஸ்டரா இருக்காங்க. ஆனால் அதே நேரத்துல டிஎம்கேட உறவை புதுப்பிக்க வேண்டும் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லுகிறார்னு சொல்றீங்க. இது என்ன ஒரே குழப்படியா இருக்கு. இது எப்படி சாத்தியம்? முதல்ல இந்த மாதிரியான ஒரு திட்டத்துக்கு ஸ்டாலின் எப்படி சம்மதிப்பார்? நீங்க வந்து தாவேக்கா விட்டு வெளியில வந்தால் தானே டிஎம்கேயோட நெருக்கமாகவே இருக்க முடியும். அதற்கு தாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு 2 வரி பதில் என்ன என்று கேட்டால், கடந்த 3 நாட்களாக முரசொலியை நான் வரிக்கு வரி படித்து வருகிறேன். ராகுல் காந்தியை பற்றி தலையங்கம் தான் அதற்கு பதில். சீனிவாசன் அவ்வளவு கடினமாக கண்டம் பண்ணி எழுதியிருக்காங்க. மிக மிக ஒரு கூர்மையான கட்டுரை அது. அதுல இருந்து பாத்தீங்கன்னா முதுகுல குத்தினான்னு சொல்றாங்கல்ல சார், அப்ப என்ன அர்த்தம் சீனிவாசன்? இப்ப அந்த குத்தின கத்தி வெளில எடுத்துருவாள் அப்படி மெதுவா. அந்த ராகுல் காந்தி மேல இருக்கிற கோபம் போகுமா போகாதா? 2 அமைச்சர்களை ராஜினாமா பண்ணு சொல்லுவாளா சொல்ல மாட்டாளா? ஏன் ராகுல் காந்தி இந்த குழப்பத்தை உண்டாக்குறார்? அது புரியுதையே. அது சோனியா காந்தியோட அழுத்தமா? இதே விஜய் வந்து பொதுக்கூட்டத்தில் பேசும்போது ஒரிஜினல் காங்கிரஸ் என்னோட இருக்குன்னு சொன்னார். அது என்னது? சில பல கோடிகளை கொடுத்து நம்ம தமிழ்நாட்டு காங்கிரஸை பையில போட்டுக்கிட்டாங்க. யாரு? ஸ்டாலின் சார். ஆனா உண்மையான காங்கிரஸ் யாரு பக்கம் நிக்குது? நம்ம பக்கம் நிக்குது. இப்ப அந்த ஒரிஜினல் காங்கிரஸ் எங்க இருக்கு? இப்போ திமுக கிட்ட யாருமே இல்ல சார். இப்போ கூட்டணியில யார் இருக்கா சொல்லுங்க பாப்போம். ஏன் இந்த குழப்பத்தை ராகுல் காந்தி பண்றார்? இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, 2026 பொது தேர்தலுடைய முடிவுகள், அது மேற்கு வங்காளமாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், அல்லது புதியதாக அண்டை மாநிலமான கர்நாடகாவில் நியமிக்கப்பட்ட சிவகுமார் ஆட்சி பழசா இருந்தா கூட அது புது நியூ ஓல்டு வைன் இன் நியூ பாட்டில். அதே மாதிரி அஸ்ஸாம். இந்த 26 ரிசல்ட் ராகுல் காந்தியுடைய மனதை குழப்பி விட்டு இருக்கிறது தான் என்னுடைய கன்க்ளூஷன். சீனிவாசன் அவருக்கு பிரைம் மினிஸ்டர் ஆக மாட்டாரா? முடியுமா முடியாதா? இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு சர்க்கியூட்டஸ் ரூட்டா இருக்கு. அவர் தான் வந்து நரேந்திர மோடி எடுத்துடணும்னு பாக்குறாங்க. இந்த சமயத்துல நாம் இருவரும் சிறப்பு செய்தியாக சூப்பர் என்டிஏன்னு சொல்லி 2 வாரத்துக்கு முன்னாடி விவாதம் பண்ணுமே. அது தேசிய அளவில் பெரிய அளவில் பேசப்படுகிறது. இப்பொழுது சூப்பர் என்டிஏ என்றால் ராகுல் காந்தியினுடைய எதிர்காலத்தை கட் பண்ணுவதற்காக கூட இருக்கிறது அந்த சூப்பர் என்டிஏ என்பது. நாம் 2 வாரம் முன்னாடி நம்ம நேயர்களுக்கு சொன்னோம். அது இருக்கும் பொழுது சிவசேனா வெளில போடா சார். இப்போ சிவசேனா வந்து மகா விகாஸ் அகாடியிலேருந்து வெளில வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய 7 எம்பி ஏக்நாத் ஷிண்டேவோட சேர்ந்து என்டிஏல வரப்போறார் இன்னும் 1 வாரத்துக்குள்ள. இதுதான் ராகுல் காந்தி பயமுறுத்தி வச்சிருக்கா. அப்ப திமுக ஏன் வெளில வரணும்? 4ஆம் தேதி ராத்திரி 2ஆம் பேருக்கு தெரியாத புட்டி படிக்கிறதுன்னு விஜய் கிட்ட போயிட்டாங்க மந்திரி சபையில பதவி ஏற்றுக்கிறதுக்கு. 5ஆம் தேதி காத்தால ஹெட்லைன் என்னன்னா, டிஎம்கே காங்கிரஸ் டிசர்ட்ஸ் டிஎம்கே. இது என்ன சார்? இது 1 மாசம் கூட ஆகல, திருப்பி யூ வாண்ட் டு ஜாயின் டிஎம்கே. அதே நேரத்துல ராகுல் காந்திக்கு இன்னொரு திட்டமும் இருக்கிறது. காங்கிரசிலிருந்து பிரிந்து வெவ்வேறு காங்கிரசுகளாக இயங்கிக் கொண்டிருக்கிற அத்தனை கட்சிகளை, அந்த மாநில கட்சிகளை ஒருங்கிணைத்து மீண்டும் அந்த பழைய பலமிக்க மிகப்பெரிய காங்கிரஸ் உருவாக்குவது அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கிறது. அதற்கான ஒரு நிமிஷம், அதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கிவிட்டது. அந்த அடிப்படையில காங்கிரசுக்குள்ள மம்தா பானர்ஜியுடைய திரிணாமுல் காங்கிரஸ் இணைக்க முடியுமா? அதே போல சரத்பவார் தேசிய காங்கிரஸ் இணைக்க முடியுமா? அப்புறம் ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய அவருடைய காங்கிரஸை இணைக்க முடியுமா? அப்படிங்கிற கோணத்துல அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை சாத்தியம்? நீங்க சொன்னது என்ஆர் காங்கிரஸ் ஏன் விட்டீங்க? நேஷனல் கான்ஃபரன்ஸ் அந்த காங்கிரஸ் அதையே விட்டீங்க. ஜி.கே. வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் ஏன் விட்டீங்க? ஒண்ணு சேர்த்தனா எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கணும் இல்லையோ? தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில் என்ன என்று கேட்டார் சீனிவாசன். இந்தி கூட்டணியில் அகிலேஷ் யாதவும் தேஜஸ்வி யாதவும் எதிர்த்த போர்க்கொடி
திமுகவை ஏன் விட்டீர்கள் என்ற போர்க்கொடியிலிருந்து வரக்கூடிய சம்பவம் தான் இதெல்லாம். காரணம் அதுல இருந்து ஒரு அப்போசிஷனை பார்த்தார். 2019 இதே திராவிட முன்னேற்ற கழகம் தான் ராகுல் காந்தி பிரதமராக முன்மொழிந்தது. 2026 ராகுல் காந்தி மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் என்று முன்மொழியவில்லை. இதே ராகுல் காந்தியே அகிலேஷ் யாதவ் கேள்வி கேட்ட உடனே 2029 அகிலேஷ் யாதவும் சரி, தேஜஸ்வி யாதவும் சரி, சஞ்சய் ரவுத்தும் சரி, ஓமர் அப்துல்லாவும் சரி தன்னை முதல்ல பிரதமராக்க மாட்டார்கள் என்ற எண்ணத்தில் தான் ராகுல் காந்தி அனைத்து எக்ஸ் காங்கிரஸ் பிரசிடென்ட் யார் யார் வெளியில போனாங்களோ அவளெல்லாம் ஒண்ணு சேர்க்கணும்னு பாக்குறான். இப்ப நான் நீங்க கேட்டதுக்கு ஒண்ணு பதில் சொல்றேன். சரத்பவாருக்கு வயசு 86. இதே சரத்பவார் 30 வருஷத்துக்கு 27 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸாக்டா கேள்வி கேட்டார். P.A. சங்கம்மாவோடு தாரிக் அன்வருடன் சேர்ந்து கொண்டு இந்த சோனியா காந்தி விதேசி மகிதா, ஃபாரின் லேடி ஞாபகம். இதே ஜெகன் ரெட்டி தன்னுடைய தகப்பனார் ஆக்சிடென்ட்ல மறந்து போன போது ஐஎஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டி மறைந்த பொழுது அப்பொழுது ஒரு மாதத்திற்குள்ளாக 10,000 கோடி ரூபாய் 20,000 கோடி ரூபாய் என்றெல்லாம் பத்திரிகையில் வந்தது. அதை கேட்டெடுப்பதற்காக சோனியா காந்தி ஷர்மிளாவையும் ஜெகன்மோகன் ரெட்டியும் 10ஆம் நம்பர் ஜனபத்துக்கு அழைத்து பேசும் பொழுது வந்த ஒரு குழப்பத்தினால் தானே ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வந்தது. அதுக்கப்புறம் ஜெகன்மோகன் ரெட்டி சிறையில் அடைக்கப்பட்டார். சிபிஐ என்கொயரி நடந்தது. ஜெகன்மோகன் ரெட்டி மேல அத்தனை வழக்குமே காங்கிரஸ் காலத்தில் தான் போடப்பட்டது. இருக்கக்கூடிய சஞ்சலகுடா சென்ட்ரல் ஜெயில அவர் அடைக்கப்பட்டிருந்தார். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல ஜெயில இருந்தார் ஜெகன்மோகன் ரெட்டி. கரெக்ட். அதே மாதிரி வாங்க. இப்போ அதே மாதிரி சரத்பவார் ஆச்சு, ஜெகன்மோகன் ரெட்டி ஆச்சு. என்ஆர் காங்கிரஸ் வளர்ந்ததுடைய அதுதான் ஒரு 5-6 வருடத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் பண்ண. அவரையும் வி நாராயணசாமி பிரிஞ்சாரா இல்லையா? அதே மாதிரி தமிழ் மாநில காங்கிரஸ் ஒன்று சேர்ந்து திருப்பியும் வெஜிக வாசன் வெளில வந்து மத்திய அமைச்சர் மந்திரியா இருந்தாரா இல்லையா? இப்ப எப்படி சார் அவெல்லாம் ஒன்னாவா? அது ராகுல் காந்திக்கு என்ன சார் ஆச்சு மைண்ட்ல? இவெல்லாம் எதுக்கு சார் ரீகுரூப்பிங் பண்ணணும்? ஏன் ராகுல் காந்தி இந்த மன குழப்பத்தில் இருக்கிறார்? ஒண்ணு அவரை பிரதமர் ஆக்க மாட்டார்களா? அகிலேஷ் யாதவ் வெளியில போறாரா? இது நான் ஒரு 3 கேள்வி உங்களை நான் கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க சீனிவாசன். இண்டி கூட்டணி நிலைமை என்ன சார்? இப்போ இருக்கா, செத்து போச்சா சார்? தெரியல. அப்ப திமுக அதுல இருக்கா இல்லையா சார்? ஏன் சார் திருப்பி வாவான்னு கூப்பிடுறாரு ராகுல் காந்தி? அகிலேஷ் யாதவுக்கு எதிர்த்துக்கிறதுனால தானே சீனிவாசன். அப்போ இந்தி கூட்டணி உடைகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில அல்லது அகிலேஷ் யாதவ் தலைமையில நான் காங்கிரஸ் நான் பிஜேபி அலையன்ஸ் வைக்கணும்னு நேற்று முன்தினம் சென்னையில் பேசியதாக வட இந்திய பத்திரிகையில் செய்தி வெளியாடியது. அதெல்லாம் என்னது? இதெல்லாம் அதனுடைய ஆப்ஷூட் தானே இதெல்லாம். குழப்பமான நிலை. இதை பற்றி அடுத்த வீடியோவில் விவரமாக பேசலாம். இதுதான் டெல்லியில் இருக்கக்கூடிய குழப்பமான நிலைமை. சார், இதுக்கு மத்தியில கடந்த 11ஆம் தேதி டெல்லியில பிஜேபி தலைமையகத்தில் வைத்து தமிழக பிஜேபியினுடைய மையக்குழு கூட்டம் நடைபெற்றது. அதுல நிதின் நபீன், தேசிய தலைவர் நிதின் நபீன், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ஜெனரல் செக்ரட்டரி BL சந்தோஷ் உட்பட 17 பேர் பங்கேற்றனர். அங்க என்ன பேசினாங்க என்னங்கிறது குறித்து ஒரு விரிவான காணொலியை நான் பதிவு செஞ்சிருந்தேன். அதை தாண்டி இன்னும் பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த விஷயங்கள் என்னங்கிறத நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். நிறைய விஷயம் இருக்கு சீனிவாசன். தாங்கள் கவர் பண்ணது 90%, 10% பண்ணிட்டு 100% வந்துடும். நடைபயணம் செய்ய வேண்டும். வரக்கூடிய நாட்களில் நைனா நாகேந்திரனுக்கு முழு பொறுப்பு கொடுத்து அவர் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்ய வேண்டும். தமிழக வெற்றி கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தான் எதிரி கொள்கை அணியது பாரதிய ஜனதா கட்சி. அதை பொதுமக்களிடம் விளக்க வேண்டும். நம்ம கட்சி வளர்க்கலாம்னு சொல்லியிருக்கார். சில முக்கிய தலைவர்களை ஓரிரு வாரங்களில் தமிழகத்திற்கு அனுப்புவோம் என்றும் நிதின் நபீனும் அமித்ஷாவும் உறுதி அளித்திருக்கிறார்கள் இந்த கூட்டத்தில். அதனுடைய தொடர்பாகத்தான் கூடிய விரைவில் BL சந்தோஷ் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து அனைத்து மாவட்ட தலைநகர் சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறார். இது மாதிரிதான் ஒரு 2-3 கேள்வி. 19ஆம் தேதி வருகிறான்னு கேள்விப்பட்டேன்.
19 வந்து அது இன்னும் ஊர்ஜிதப்படுத்தவில்லை. 19th காத்தால அங்க வந்துட்டு 2 நாள் இருந்து பேச போறார். காரணம், இனி நாங்கள் தமிழகத்தின் மீது தான் கான்சென்ட்ரேட் பண்ண போறோங்கிற ஒரு கருத்து உருவாகியது என்பதுதான் முக்கியம். சீனிவாசன், இதுக்கு மத்தியில நான் ஒன்னு கேள்விப்பட்டேன், அது ரொம்ப முக்கியமான விஷயம். அமித்ஷா என்ன சொல்லி இருக்கிறார்னா, 2024 அண்ணாமலை தலைமையில அந்த பொது தேர்தலை சந்திச்சப்போ பிஜேபியுடைய வாக்கு வங்கி என்னவாக இருந்ததோ கிட்டத்தட்ட அது அப்படியே இருக்கிறது, வாக்கு வங்கியில் எந்த சரிவும் இல்லை அப்படிங்கறத அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். அதாவது இப்போ ஒண்ணு உருட்டிட்டு இருக்காங்க இல்லையா, அண்ணாமலை பீரியட்ல வாக்கு வங்கி வாக்கு சதவீதம் ரொம்ப அதிகமா இருந்தது, அதே நேரத்துல நயினார் காலத்துல ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி அமித்ஷா கூறியிருக்கிறார். அவர் சொல்றது ஆக்சுவலா ரொம்ப ஸ்டாட்டிஸ்டிக்கலா கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங்கோட பேசி இருக்கிறார். அதுக்காக நான் சொல்றேன். ஏன்னா அண்ணாமலை பீரியட்ல 2024 தேர்தல்ல பொது தேர்தல்ல 23 லோக்சபா கான்ஸ்டிடியூன்சிஸ்ல பிஜேபி போட்டிட்டு 11% வாங்கியது. 23 லோக்சபானா ஒரு லோக்சபாவுக்கு 6 அசம்பிளி செக்மெண்ட், அப்படின்னா 138 அசம்பிளி செக்மெண்ட்ல போட்டியிட்டு 11%. அப்போ ஒரு அசம்பிளி செக்மெண்ட்டுக்கு 0.079% வருது. இந்த தடவை பிஜேபி நின்றது மொத்தம் 27 அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சியில் நின்றது. பிஜேபி சிம்பிள் நின்றவங்க சேர்த்தா 33 அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சிஸ் வரும். இப்ப நீங்க அண்ணாமலை பீரியட்ல வாங்கின அந்த 0.079% இன்டு 33 போட்டு பார்த்தால் 2.6% வரும். ஆனால் நயினார் ஸ்கோர் பண்ணிருக்க 2.9%. அண்ணாமலையினுடைய பர்ஃபார்மன்ஸ் என்னவோ அதை காட்ட 0.3% நயினார் கூடத்தான் வாங்கி இருக்கிறார். இது ஸ்டாட்டிஸ்டிக்கலி ப்ரூவன். இவ்வளவு டீடைல்ஸ் இப்ப நான் சொன்னதை சொல்லாமல் அவர் அமித்ஷா என்ன சொல்லி இருக்கிறார்னா, அன்னைக்கு இன்னைக்கு வாக்கு வங்கியில் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை, இல்ல நம்முடைய வாக்கு வங்கி அப்படியே இன்டாக்ட் இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இது ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ். சீனிவாசன், ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அமித்ஷா சொன்னது, இங்க இருக்கவங்கள யாராவது அந்த பக்கம் போனா தாராளமா போகலாம் தான் அமித்ஷா சொன்னதாக நான் கேள்விப்படுறேன். சீனிவாசன் சார், இதுக்கு மத்தியில திரிணாமுல் காங்கிரஸ் உருத்தெரியாமல் சிதைந்து கொண்டிருக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் சட்டப்பேரவை கட்சியும் இரண்டாகி இருக்கிறது. மொத்தம் இருக்கிற 80 எம்எல்ஏக்கள்ல கிட்டத்தட்ட 61 எம்எல்ஏக்கள் தனி அணியாக செயல்பட போகிறோம்னு அங்க இருக்க சபாநாயகர்கிட்ட லெட்டர் கொடுத்துட்டாங்க. அதே போல பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய 29 எம்பிஸ்ல அதுல ஒருத்தர் இறந்து விட்டார். 28 எம்பிஸ்ல மோராலஸ் 19 இல்லாட்டி 21 சொல்றாங்க. இப்போ திங்கட்கிழமை காலை அவர்கள் எல்லாம் சபாநாயகர் ஓம் பிர்லாவை சந்திக்க இருக்கிறார்கள். சந்தித்து எங்களுக்கு தனியாக இடம் கொடுங்கள், நாங்கள் தேர்தல் கமிஷனில் சென்று தேர்தல் சின்னம் மற்றும் பெயர், கட்சியுடைய பெயர் எங்களுடையது என்று டிமாண்ட் பண்ண போறோம். அதையும் சொல்லிட்டு அந்த 21 பேரும் லைனா மார்ச் பண்ண போறா ஸ்பீக்கர் எதிர்க்கு. அதுதான் முக்கியமான செய்தி. சீனிவாஸ், ஆக மொத்தம் திரிணாமுல் காங்கிரஸ் சிதறி உடைந்தது என்று சொன்னீங்களே, அது உண்மை. அதோடு மட்டுமில்ல, மம்தா எடுத்திருக்கிற நிலைப்பாட்டுக்கு நேர் எதிரான நிலைப்பாட்டையும் அந்த பிரிந்து வந்திருக்கக்கூடிய எம்பிக்கள் எடுத்திருக்கிறார்கள். ஏன்னா அந்த பிரிந்து வந்த இந்த 21 பேரும் நாங்கள் என்டிஏவை ஆதரிக்கிறோம் சொல்லியிருக்காங்க. என்டிஏ ஒரு பகுதியாக மாறி இருக்கிறார்கள். இப்ப என்ன ஆயிருக்குன்னா, திரிணாமுல் காங்கிரஸ்லயே மம்தா தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் இந்தி கூட்டணியில் இருக்கிறது. அதே நேரத்துல திரிணாமுல் காங்கிரஸ் 21 எம்பிக்கள் குழு என்டிஏ பக்கத்தில் இருக்கிறது. சோ திரிணாமுல் காங்கிரஸ் இரண்டாகி இருக்கிறது. தங்களுடைய நேயர்களுக்கு புரிதலை உண்டாக்க வேண்டும் என்றால், எப்படி ஏக்நாத் ஷிண்டே
நரேந்திர மோடியுடன் நிற்கிறாரோ, எப்படி உத்தவ் தாக்கரே ராகுல் காந்தி நிற்கிறாரோ, அதுதான் சிம்பிள். ஸோ அது மாதிரியான ஒரு நிலைமை வந்ததுக்கு முக்கியமான இருந்தது சீனிவாசன். அபிஷேக் பானர்ஜியும் ஊழல் கட்சி என்று திரிணாமுல் காங்கிரஸ் சொன்னார்கள். இது அனைத்தும் சுவேந்து அதிகாரியைத்தான் சாரும். அவ்வளவு தூரம் அந்த டீப்பா கொண்டு போய் வெளில கொண்டதுக்கு அவங்களெல்லாம் கொண்டு வந்தாங்களே. அமித்ஷா அவனுடைய 3 வார அங்க சுற்றுப்பயணம், சுவேந்து அதிகாரியுடைய தலைமை, இதுதான் சார் முக்கியமானது. கோலால் நேயர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சார், இப்போ உங்க ஃபேவரட் ஏரியா செய்தி துளிகள். செய்தி துளி 1. தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் செப்டம்பர் மாதத்தில் ஏல் யூனிவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய பிரபலமான யூனிவர்சிட்டி அமெரிக்காவில் இருக்கிறது. ஏல் யூனிவர்சிட்டிக்கு விஜய் போகிறார். போய் அங்க ஏதேனும் உரை நிகழ்த்த போகிறாரா? கொஸ்டின் ஆன்சர் செஷன் அட்ரஸ் இருக்க போச்சுனாங்க. இந்த தமிழக வெற்றி கழகம் எப்படி வெற்றி பெற்றது, எப்படி நாங்கள் அவ்வளவு திமுக அதிமுக வீழ்த்தினோம், எப்படி பொதுமக்களிடையே உங்களுக்கு வரவேற்பு இருந்தது, எதற்கு கொஸ்டின் ஆன்சர் செஷன் அட்ரஸ் இருக்க போச்சுனாங்க. ஓகே, இதற்கான ஏற்பாடுகளை பிரவீன் சக்கரவர்த்தி செய்து வருகிறார். செய்தி வருகிறார். செப்டம்பர் 3rd வீக்ல வச்சுக்க போறாங்க. செய்தி துளி 2. அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர், மு.க. ஸ்டாலின் தமிழக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரை லக்னோவிற்கு அழைக்கிறார் ஆகஸ்ட் மாதத்தில், செப்டம்பர் 1st வீக்ல. தயவுசெய்து நீங்கள் லக்னோ வந்து, காரணம் என்ன என்று கேட்டால் 2027 ஜனவரி மாதம் உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் நடக்கிறது. யோகி ஆதித்யநாத் 3வது டைமாக வருவதற்கான அறிகுறிகள் பிரகாசமாக இருக்கிறது. அந்த பின்னணியில் அகிலேஷ் யாதவ் மு.க. ஸ்டாலின் அழைப்பது திருப்பு முனையாகத்தான் இருக்கிறது. காரணம், அந்த இந்தி கூட்டணியில் இவர் கேள்வி கேட்டார் பாருங்க, ராகுல் காந்தியை ஏன் திமுக வெள்ள அனுச்ச இந்தி கூட்டணி, அதற்கு ஏற்பத்தான் அகிலேஷ் யாதவ் கூப்பிட்டதை, அழைத்ததை. முலாயம் சிங் யாதவனுடைய ஒரு இன்ஸ்டிடியூட் ஒன்று வச்சிருக்காங்க. அதனுடைய அந்த இன்ஸ்டிடியூட் திறப்பதற்கும் சமூக நீதியினுடைய வெற்றி விழாவாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக தமிழகத்தில் நீண்ட நாளாக சமூக நீதிக்காக உழைத்த திராவிட முன்னேற்ற கழகம் வர வேண்டும் என்று அகிலேஷ் யாதவ் விரும்புகிறார். மு.க. ஸ்டாலின் ஒத்துக்கொண்டு விட்டார். தேதிகள் குறிப்பிடப்படும். ராஜகோபால், நிறைய கருத்துகள், வழக்கம் போல வெளிவராத பல்வேறு செய்திகளை நீங்கள் தந்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி ராஜகோபால். நமஸ்காரம். தேங்க்யூ சார். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.